Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம மனிதர்மாவோட கவுண்டர்ல தான் நம்ம இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ங்க. இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நான் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்டோ மூவ் ஆன் ஆகுது. ஏதோ ஒரு விதத்துல என்னன்னா பாத்தீங்கன்னா ஒன்னு கொரியர்ல இல்ல பார்சல்ல ஏதோ ஒரு விதத்துல மூவ் ஆன் ஆகுது. அந்த ப்ராடக்ட் எப்படி கொடுப்பாங்கன்றது, ஏன்னா நார்மலா கொரியர்னா என்ன பார்சல்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அதை சொல்ல வரல. நாங்க பாத்தீங்கன்னா இப்ப கொரியர்ல ஒரு ப்ராடக்ட் போடுறோம்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 கிலோ கம்மியா இருக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கணும். அது பாத்தீங்கன்னா லிக்விடா அதிகபட்சமா இல்லாம, அதாவது அது ஸ்பெல் ஆகக்கூடாது, சிந்தக்கூடாது, அந்த மாதிரியான ப்ராடக்டா இருக்கணும். சீக்கிரமா ரீச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியர்ல அனுப்பலாம். அது பாத்தீங்கன்னா 1 கிலோக்குள்ள அப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்கும். அதிகபட்சமா ஒரு ஸ்டேட்டுக்கே நீங்க அனுப்புறதா இருந்தா கூட 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ளதான் அதர் ஸ்டேட்டுக்கே கூட ரீச் ஆயிடும். இதே பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோக்கு மேல ஒரு 10 கிலோ கிட்ட இருக்கு அப்படின்னா அதை பார்சல்ல தாங்க போட முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அதர் ஸ்டேட்ல இருந்து ப்ராடக்ட் வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேனி மதுரை பக்கம்லாம் என்ன டெய்லி ஃபிஷர்மென்ஷன் என்கொயரி அவ்வளோ இருக்கும். ஐயோ நாங்க கொடுக்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அதை நாங்க பேக் பண்ணி அங்க கொண்டு போய் பார்சல்ல தான் போடணும். ஹியூஜா ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படிதான் என்கொயரி வருது. 1 லிட்டரா வந்தா கொரியர், அந்த கொரியர்ல 1 லிட்டர் நாங்க பேக் பண்ண கூடாது. என்னன்னா டைரக்ட் சன்லைட்ல 24 ஹவர்ஸும் டைரக்ட் ஹீட்ல இல்ல டைரக்ட் டார்க் லைட்ல 24 ஹவர்ஸ் இருக்கக்கூடாது. நார்மலா நம்ம இப்படி அடுக்கி வச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி இருக்கலாம். அதனோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் அளவுல இருந்தா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி வெளிச்சம் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை, வெளிச்சம் நிறைய இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை. ஏன்னா அது உள்ள இருக்க இந்த உயிரோட இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆகும், வெளியே வர பார்க்கும். ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்சல் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸ்ல பார்சல்ல நாங்க புக் பண்ணும்பொழுது அவங்க ஒரு 2 நாள் டைம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே புக் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஈவினிங் புக் பண்றோம், நாளைக்கு வண்டியில போயிடுது, நாளான்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருதுன்னா ஒன்னும் இஷ்யூஸ் இல்லைங்க. இதே ஒரு 2 நாள் இங்க ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரி லீவு அந்த மாதிரி இருக்குது, ஸ்டாக் ஆயிடுதுன்னா அடுத்த நாளுக்கு பாத்தீங்கன்னா அது சிந்த ஆரம்பிச்சிடும், வெளியே வர ஆரம்பிச்சிடும். நாங்க பாத்தீங்கன்னா அதுக்குமே வராம இருக்கிற அளவுக்கு முக்கால்வாசி அதை ரெடி பண்ணி தான் அனுப்புறோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் பார்த்து நீங்க புக் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? வெறும் லிக்விடே பண்ணாம கொஞ்சம் பவுடரும் நம்ம சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் நாங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 5 லிட்டர் பஞ்சகவ்யம் இல்ல 5 லிட்டர் மீன் அமிலம் அப்படி கேட்கறாங்கன்னா கம்போஸ்ட் 5 கிலோ 10 கிலோ, அப்புறம் இந்த பயோஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்க சுத்தி அதெல்லாம் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நான் சொல்ற பிரச்சனைகள் இருக்காது. டைரக்டா ஹீட் அதுல படாது, அது டார்க்கா இல்லைனாலும் அது கூட இருக்கிற பொருளோட அந்த வார்ம்ஸ் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்பில் ஆகாத இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொரியர்ல ரொம்ப கம்மியான 1 கிலோக்கு கம்மியான ப்ராடக்ட்ஸா கொரியர்ல அனுப்பும். இப்போ இல்லைங்க ஒரு 2 கிலோ தாங்க நான் எடுக்கிறேன், எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா டிசோடோமோனாஸ் 2 கிலோ அதை நான் பார்சலுக்கு தூக்கிட்டு போக முடியாது, அதை நான் கொரியர்லயே போட்டுடலாம். அதுக்கான டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 கிலோக்கு மேல போகுது அப்படின்னா நான் தாராளமா பார்சல் யோசிக்கலாம். அதுக்குள்ள அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா நான் கொரியர் தான் யோசிக்க முடியும். அந்த ப்ராடக்டோட அளவை பொறுத்து அது லிக்விடா பவுடரா அப்படிங்கறத பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த கொரியரா இல்ல பார்சலா அப்படிங்கறதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. நாங்க நியரஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் ஆஃபீஸ் கேட்போம். அதை கேட்டுதான் மோஸ்ட்லி புக் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனியோட நியரஸ்ட் என்ன இருக்கோ அதுலதான் எங்களாலையும் புக் பண்ண முடியும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருக்கக்கூடியது கேக்குறீங்க, இதுக்காக நான் வண்டியை கோயம்பேட்டுக்கு ஃப்ரீயா அனுப்ப முடியாது இல்லையா, அதையும் கொஞ்சம் யோசிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுல நான் புக் பண்ணிட்டேன்னா நீங்களும் போய் எடுத்துக்க முடியும் 2 பே பேசிஸ்ல. உங்களுக்கு காஸ்ட்டை குறைக்கிறது தான் பார்ப்போம். இன்னும் சில பேர் என்னன்னா அந்த மூட்டை கேட்பாங்க, செம்மண் தாங்க. ஐயோ சாரி என்னால முடியலன்னே நான் நிறைய பேர்த்த சொல்லிட்டேன். அந்த செம்மண் மட்டும் கிட்டத்தட்ட போன 20 நாள்ல 20 டன்னு கிட்ட எனக்கு ஆர்டர் வந்திருக்கும். ஆனா என்னால கொடுக்க முடியல. இந்த புக்கிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு 5 மூட்டை வேணும், 2 மூட்டை வேணும், கோயம்புத்தூர் கொடுப்பீங்களா, அது பேர் என்ன ஒரு லால்குடி அந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் கேக்குறீங்க. நான் கொடுக்க ரெடி, வெறும் 75 ரூபா. இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ 85 ரூபா இருக்கும் ஒரு மூட்டை, 25 கிலோ மூட்டை, அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் போட்டு எடுத்துக்கணுங்க, அதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? ப்ராடக்ட் காஸ்ட்டை விட அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். இன்னும் ஒரு சில பேர் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சென்னை சரௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு எப்படி அனுப்புவீங்க அப்படின்னா, எங்க வண்டினா 2 நாள் 3 நாள் டைம் ஆயிடுங்க. ஏன்னா முன்னாடி இருக்க டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க என்ன பண்ணுவோம், அன்னைக்கு டேட்ல இருக்க டெலிவரிக்கு இல்ல அந்த பக்கம் வண்டி போகுதுன்னா அப்பதான் எடுப்போம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வேணும்னா போர்ட்டல் புக் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னா போர்ட்டல் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகே உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க போர்ட்டல் சார்ஜஸ் கூட பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு சொன்னா ஐயோ ப்ராடக்ட் காஸ்டோட போர்ட்டல் காஸ்ட் அதிகமா இருக்கு, ஸோ வேணாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நாங்க என்னங்க பண்ண முடியும், உங்களுக்கு நாங்க ப்ராடக்ட் கொடுக்க ரெடியா இருக்கோம், கம்மி காஸ்ட்ல ப்ராடக்ட் கிடைக்குது, அது உங்களுக்கே தெரியுது. இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்றவர்களும் வரமாட்டீங்க. ப்ராடக்ட் வந்து கம்மி காஸ்ட்ல கிடைக்குது, அது குவாலிட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. பட் அது உங்க இடத்துக்கு நியரஸ்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது ஒண்ணுதாங்க பிரச்சனை. நாம சென்னையில தான் இருக்கோம். நீங்க இந்த பக்கம் வரும்போது டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அந்த போர்ட்டல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது 2 விஷயம் மட்டும் தான். 2 வீலர் போர்ட்டல் வந்து உங்களுக்கு 20 கிலோ வரலாம் எடுத்துப்பாங்க. அதுக்கு மேல அப்படின்னா நீங்க 3 வீலர் போர்ட்டல் இல்ல 4 வீலர் போர்ட்டல் ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து கொரியர்னா என்ன, பார்சல்னா என்ன, லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு 2 வீலர் போர்ட்டல் எவ்வளோ வரலும் பிடிக்கும், 3 வீலர் எவ்வளோ, 4 வீலர் எவ்வளோன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டே தாங்க இருக்காங்க. அவங்கள நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நான் ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா நான் ஜூன் 15க்கு அப்புறம் கொடுப்பேன் பாத்தீங்களா, அப்பதான் அது உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப நான் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஃபர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. என்னடா பேசிட்டே போறாளின்னு யோசிக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமா உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுங்க.